அந்த அம்மா பொறுத்தவரை மணி மைண்ட் தான். அவங்க நல்லா பேசுவாங்க, ஒரு நல்ல மனுஷி, அவங்க பலம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை நேற்று வர மோடிஜி மோடிஜின்னு தான் தெரிஞ்சாங்க. மோடிஜி என்ன செஞ்சாரு, இன்னைக்கு விட்டாரு. இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, கட்சி அழிய போகுது, கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு. ஆரம்பிச்ச புதுசுல 6, 2008 8.5%, அப்புறம் 10.29%. கேப்டன் அவர்கள் இருக்கும்போது மக்கள் நல கூட்டி 2016 6%. அதுக்கப்புறம் டக்குன்னு கேப்டன் இறந்தப்புறம் 1.5%. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு கழுது தெரிஞ்சு கட்டெரும்பா 0.5% கீழே போய் 0.43%. நீங்க 1960 இருந்து என்கிட்ட கேட்டாருன்னு சொல்லுவேன். இப்ப அந்த அம்மாக்கு என்ன, கட்சி அங்கீகாரம் போயிடும். முரசே கொட்டு பார்த்தாங்க, தர்த்தரம் முடிச்ச இடமா இருக்கு. நீ பாஜக அந்த எடப்பாடி கூட சேர்ந்தா போனி ஆகாது என்பதை புரிந்து திமுகவில் தம்பி சுதீஷுக்கு ஒரு டிக்கெட், அன்பு மகன் விஜய் பிரபாகரனுக்கு ஒரு டிக்கெட். எந்த டிக்கெட் இடம் தெரியுமா, அதெல்லாம் பேசி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வேலுமணி இருக்கார் இல்லையா, வேலுமணி கோயம்புத்தூர், அவர் பேரம் பேசினார் அமித்ஷாவுடைய ஆர்டர்ல. அதுக்கெல்லாம் டிஎம்கே உள்ள போய் கை காசுக்கு 100 ரூபா செலவுக்கு தரேன், 150 ரூபா கூட தரேன். அவங்களுக்கு என்ன இருக்கு, மலையை போல குவிஞ்சு கிடக்கு, கொடுக்க வேண்டியதானே, நீங்க செலவுக்கு வச்சுக்கிடுங்க. அப்புறம் விருதுநகர்ல ஒரு தொகுதி, ராஜபாளையம் பக்கத்துல, அப்புறமா சிவகாசி, இங்க விருத்தாச்சலம், ரிஷவந்தியம், இப்படி இந்த மாதிரி இடங்கள்ல சில தொகுதிகளை தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த அம்மா பார்த்தாங்க, கையில செலவுக்கும் பணம் கிடைக்குது, தம்பியும் எம்பி ஆயிடுவான், தன்னுடைய பையனும் எம்எல்ஏ ஆயிடுவாப்ல, நமக்கு குறிப்பிட்ட ஒரு 10 தொகுதி தந்தாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வாங்கிட்டா தேர்தல் கமிஷனே அங்கீகாரம் ஆயிரும், முரசையும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு தான் இங்க வந்தாங்க. அப்போ அங்க ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா,